எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிஷூஸ் டிலைட். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக பாசிட்டிவிட்டியோட லைஃப்பை கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதே பாசிட்டிவிட்டியோட இந்த டே விலாகை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸு லஞ்சுக்கு சிம்பிளாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி வந்து சப்போஸ் கிட்ஸுக்கு பிடிக்கல வெறும்னே கொடுக்கறது அப்படின்னா இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து லைட்டாக கிரேட் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அவங்களுமே வந்து ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸோ இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நம்ம இட்லி தோசை மாவில் வந்து பீட்ரூட்டை கிரேட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலாக இட்லி பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்லி நல்லா வெந்துடும். இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா பீட்ரூட் ஆட் பண்ணுறதுனால. ஸோ எல்லா பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் ஓரளவுக்கு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் தண்ணி வந்து கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம எம்டி ஸ்டொமக்கில் வந்து டைரெக்டாக காஃபி டீ அதெல்லாம் எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி முன்னாடி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா காஃபி எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ மார்னிங்கில் நீங்களும் வந்து காஃபி குடிக்கிற ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம ஹெல்த்தும் வந்து நம்ம பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே தூங்கி எழுந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா கிட்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இல்லையா? அந்த டைமில் இன்னமும் நம்ம அவங்கள கொஞ்சம் பேம்பர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காலையில் கொஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல்லாம் போனாங்க அப்படின்னா அவங்களுமே ஹாப்பியாக ப்ளே பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லவ் வந்து நம்ம அவங்க கூட எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது அவங்களுமே வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோடு வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி வந்து நான் வெந்துச்சு. இதில் வந்து கொஞ்சமாக நான் நாட்டு சக்கரை இல்லைனா சக்கரை அதுக்கப்புறம் வெல்லம் எது வேணாலும் நம்ம ஸ்வீட்னஸ்க்கு போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸுக்கு கொஞ்சம் கிரேப்ஸ் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக வெஜ் புலாவ் பண்ணிவிட்டு ரைத்தா வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி டியூஸ்டே சாமி கும்பிடணும், நிறைய வேலைகள் இருக்கும். அதுவே க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து லஞ்ச் சிம்பிளாக வச்சுக்கிட்டேன். எப்போவுமே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக மைண்டும் வந்து சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா? ஸோ வந்து எப்போப்பெல்லாம் பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்னோ அந்த டைமில் வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அதே பாசிட்டிவ் வைப்ஸோடு எல்லாத்தையும் நம்ம அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை வேலைகள் தான் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் டியூஸ்டே முருகருக்காக கும்பிடுறது. ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க பூவெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். என்கிட்ட பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்து அந்தளவுக்கு திங்ஸ் வந்து நான் வச்சுட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம நிறைய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால முக்கியமாக தேவைப்படுற ஒரு 4-5 திங்ஸ் மட்டும் வச்சுப்பேன். ஸோ அதை ரெகுலராக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்டுட்ருப்பேன். ஒரு சில விளக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராலாம் வச்சுருப்போம் இல்லையா? அதெல்லாம் வந்து பாக்ஸில் போட்டு நான் பேக் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம்ஸில் அந்த மாதிரி டைம்ஸில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த க்ளீனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் நான் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் எதுலேயுமே வந்து அந்தளவுக்கு க்ளீன் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பித்தம்பரி தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஃபாஸ்ட்டாக குயிக்காக நம்ம வந்து வாஷ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா பித்தம்பரி பெஸ்ட்டுன்ற மாதிரி தோணுது. ஏன்னா அது ஜஸ்ட்டு நம்ம ரப் பண்ண அதுலேயே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்த பிளாக்காக இருக்கும் இல்லையா? அதெல்லாம் போயிடுது. ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் சீக்கிரமாக க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சில மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கும் அந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ அதை வந்து ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இதை கொஞ்சம் நேரம் ஆடுறதுக்குள்ளே பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ண வேண்டியது தான். நான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 days வந்து பூஜைக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நம்மளுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வீக்லி கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் வந்து நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக சூழ்ந்திருக்கும். அதை நம்மளாலையும் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரேயர்ஸ் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன். நம்மளுக்கு எதனா ரொம்ப நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது இல்லை நெகட்டிவான மைண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் நம்மளால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும்.
ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக டியூஸ்டே வந்து முருகருக்காக கும்பிடுறது. அதுக்கப்புறம் பஞ்சமி திதி அப்போ வந்து நம்ம வராகி அம்மனுக்கு கும்பிடலாம். ஸோ அதுவுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரைடே எப்பவும் போல் நம்ம வீட்டுக்கு கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அது பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து இந்த மாதிரி கோலம் போட்டு நம்ம பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ஒரு ட்ரே வந்து நாங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுருந்தோம். அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த கோலம்லாம் மேலே போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகர் கும்பிடுறதுக்காக இந்த குட்டி முருகர் வந்து எனக்கு அழகாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் என்னென்னலாம் பண்ணுறேனோ அதெல்லாம் வாங்கி அவரும் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளக்கு வந்து நம்ம ஏற்றணும் அப்படிங்கிறதுனால விளக்கெலாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுவும் அகல் விளக்காக நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு விளக்கு ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ கோலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் கோலம் வந்து நம்ம போடணும். ஸோ அந்த ஸ்டார் மாதிரி போட்டுட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓம் அப்படின்ற வார்த்தைகளை வந்து எழுதணும். அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, அதில் வந்து சரவண பவா அப்படின்ட்டு எழுதிக்கணும். ஸோ இது வந்து நானுமே வந்து யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ரொம்பவே பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம எதனா வேண்டிக்கிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு வேண்டுதல் அப்படிங்கிறதுலாம் பெருசாக எதுவும் இல்லை. இதே மாதிரி எப்பவும் போல் பீஸ்ஃபுல்லாக லைஃப் போயிட்டுருக்கணும், இதே மாதிரி தான் நான் யோசிக்கிறது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி கும்பிடுறது ரொம்பவே பிடிக்கும். ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம முழுசாக ஒரு 100% இல்லைனாலும் ஒரு 90% நம்ம கொடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஸோ அதனால் ஒரு நாள் வந்து கடவுளுக்காக ஒதுக்கிட்டு இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். இந்த விளக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம வெத்தலை வச்சு கூட ஏற்றலாம். ஆனால் எனக்கு ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், கிடைக்காததுனால நான் ஜஸ்ட் அப்படியே ஏற்றிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு கற்பூரம்லாம் காமிச்சு கும்பிட்டாச்சு. கிட்டுக்கு வந்து எப்போவுமே ஸ்கூல் ஹாஃப் டே தான் இல்லையா, ஸோ அதனால் என் கூட சேர்ந்து கிட்டுவும் கும்பிட்டுட்டு இருந்தான். இதை வந்து நம்மளாம் ஃபாலோ பண்ணும்போது கிட்ஸும் வந்து நம்மளை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. இப்போ வந்து அது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஹேபிட்டாகவே மாறிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான பர்சனாக லைஃப்பில் வந்து கிளியரான முடிவு எடுக்கக்கூடிய மைண்ட் செட் வந்து கண்டிப்பாகவே நம்மளுக்கு வளரும் தானா இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கும் போது. என்னது என்னது போயிடுச்சா? நீ சாமி கும்பிட்டியா? சரி, எப்படி சாமி கும்பிடணும் சொல்லு. ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, முருகா முருகா முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் சரவண பவா, ஓம் வச்சி பவா. இங்க பாரு, சொல்லு. ஓம் முருகா. சூப்பர். ஹாப்பி பர்த்டே முருகா. ஹாப்பி பர்த்டே முருகாவா? சொல்லு. முருகா. ஆமா, பிடிக்குதா? டியூஸ்டே முருகாவா? ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டு குட்டி முருகர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டு தான். எவ்வளோ க்யூட்டாக அழகாக பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ உங்கள் கூட அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் கோவிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே இருக்குது எதனா ஒரு முருகர் கோவிலுக்கு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். அண்ட் யூஸ்வலாக இதில் வந்து ஃபாஸ்டிங்கும் இருப்பாங்க. ஆனால் அது நம்ம உடம்பு கண்டிஷன் வச்சு தான் நம்ம இருக்கணும். ஸோ அது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு லன்ச் வந்து நான் எப்பவும் போல் எடுத்துக்குவேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வேலை பண்ணணும், பூஜை வேலைகள்லாம் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எனக்குமே வந்து அது ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ எங்கே வெளியில் போகணுன்னாலும் 2 பேரும் குஷியாக கிளம்பிட்டு காருக்குள்ளே ஏறி உட்காந்துருவாங்க. Thank you, thank you, thank you, everyone, thank you for all. ஸோ எங்களுக்கு கோவில் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட தான் இருக்கும். ஆனால் இந்த டிராஃபிக்கில் போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ நாங்கள் லேட்டாக தான் கோவிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த டேவை பார்த்திங்கன்னா சூப்பர் பாசிட்டிவ் வைப்ஸாக எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. ரொம்பவே ஒரு மனசு அமைதியாக திருப்தியாக இருந்தது. ஸோ இதே மாதிரி வீக்லி நம்ம வெளியில் கோவிலுக்காச்சும் 2 நாள் போனோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து ரொம்பவே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே கோவில்லையே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட் ஷாப் இருந்துச்சு, சங்கம் அப்படின்ட்டு. அங்கே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சாட் ஐட்டம்ஸ், ஸ்வீட், சேவரிஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாவ் பஜ்ஜி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் கொஞ்சம் மசாலா பூரி, அப்புறம் கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த தை பூரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அடுத்த நாள் ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ஸ் பற்றி வீடியோஸ் போடுங்க, அப்புறம் யூட்டிலிட்டி ஏரியா போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் முக்கியமான விஷயம், ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்குது அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த 10 நிமிஷம் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எப்பவும் போல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye from Nisha. Thanks for watching.